வணக்கம் மக்களே. இந்தியாவில் அஸ்ஸாமில் வேற மாதிரி ஒரு மழை பெஞ்சிருக்குது. அந்த மழையின் பெரும் வெள்ளத்தால் பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நூறுக்கணக்கான கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க, சில பேர் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதை பற்றின முழு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க. ஃபாலோ பண்ணாமல் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் பார்க்குற நபர்கள் பண்ணிடுங்க, லைக்கும் போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ அஸ்ஸாமில் மழை பெய்கிற அந்த மான்சூன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் பெய்கிற நேரம் தான் ஜூனு ஜூலை மாதம். இந்த 2 மாதம் அவங்க மழை நல்லாவே பெய்யும், அவங்களுடைய சீசன் டைம். அது ஒரு சில டைம் என்ன பண்ணும், செப்டம்பர் மாதம் வரையும் அந்த மழை போகுமா, ஆகஸ்ட் செப்டம்பர் வரையும் கூட போகும் அப்படின்றது வருது. இதில் சரியான மழை இந்த மாதம் ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னா 658.2 mm மழை அங்கே ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. ஓகே, அந்த மழை ரிஜிஸ்டர் ஆனது மட்டும் இல்லாமல் நேற்று ஜூலை 22ஆம் தேதி மட்டுமே 115.2 mm மழை மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆவரேஜ். ஸோ அங்கே பரவலாக டெய்லி மழை பெய்யுதுன்னா ஒரு ஆவரேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ஆவரேஜை விட 18% அதிகமாக மழை பெஞ்சிருக்குது. ஓகே, இப்போ தொடர்ந்து மழை பெய்யறதால அங்கே என்ன ஆயிருக்குன்னா, அங்கே இருக்கிற நதிகள், நீர்நிலையங்கள் எல்லா இடத்துலையுமே தண்ணி ரொம்பி போய் ஸோ எங்கே போகுதுன்னு தெரியாமல் எல்லா ஊர்லேயும் எல்லா ஏரியாலையும் பரவி இருக்கு தண்ணி. அந்த பரவுனதால கிட்டத்தட்ட அந்த ஃப்ளோடு வீட்டு எல்லா இடத்துலையும் வந்ததுல கிட்டத்தட்ட 8 லட்சம் பீப்புள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை சுற்றி 16 டிஸ்ட்ரிக்ட், 1 2 இல்லை 16 டிஸ்ட்ரிக்ட்னா அப்போ எந்த அளவுக்கு வெள்ளம் பெருக்கெடுத்திருக்கு, எந்த அளவுக்கு அவ்வளோ தூரம் இதுவாயிருக்குன்னு பாருங்க. 16 டிஸ்ட்ரிக்ட்ல அந்த அளவுக்கு டேமேஜஸ் உருவாயிருக்குது. இதில் 872 வில்லேஜஸ் மூழ்கி போயிருக்கான் அந்த ஃப்ளோட்டில். பாருங்க, அப்போ அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் பாருங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுவாயிருக்கு. இதில் 24,210.35 ஹெக்டர்ஸ் ஆஃப் லேண்ட், அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குல்ல, அது ஃபுல்லாமே தண்ணியாக தான் இருக்கு. அது போனீங்கன்னா இப்போ அந்த லேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் மாதிரி இருக்காது, பயிர் வைக்கிற நிலம் மாதிரிலாம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி இல்லை ஒரு பல நாளாக அது ஒரு பெருசாக தண்ணி ரொம்ப இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்போ எல்லா நிலங்களும் இருக்கு. இதில் அந்த வீடுகள் இழந்த நபர்கள் என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த நேரம் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற நேரம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 50 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்கன்ற தகவல் வருது. இன்னும் நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் காணாம போயிருக்காங்க. எத்தனை பேர் காணாம போயிருக்காங்கன்றது ரிப்போர்ட்டே இன்னும் வரல. ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தால் தானே எத்தனை பேர் ஏதுன்னு சொல்ல முடியும். அப்படியே அந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் ஆகுது. ஸோ நூறுக்கணக்கான பேர் காணாம போயிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா அந்த கவுகாத்தி அப்படின்ற ஏரியால கடந்த 24 மணி நேரத்துல மட்டுமே 31 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுல ஒரு 3 அசாம் டிஸ்ட்ரிக்ட் பயங்கரமான ஒரு பாதிப்பு. சிவசாகர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஜிகோ அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் பேர். இந்த 3 இடத்துலலாம் பயங்கரமான இதுவாயிருக்கு. இதுல அசாம் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா தீவிரமான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல சிவசங்கர்ல மட்டும் கடந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல மட்டும் 20 பேர் இறந்து போயிருக்காங்க. 4 உமன் 2 குழந்தைகள் இறந்து போனதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதுவும் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல. இதுல ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் நீங்க சோசியல் மீடியால பார்க்கலாம். ஒரு அப்பா ஒரு பச்சிலம் குழந்தை, அந்த குழந்தைய எடுத்துட்டு அவர் தண்ணியில நடந்து வர்றதா இருக்கட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரெஸ்கியூ டீம் ஹெலிகாப்டர் விட்டு ரெஸ்கியூ பண்றது. நம்ம சென்னையில ஒரு ஃப்ளோட் வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ஒரு ஃப்ளோடு தான் இப்போ வந்திருக்கு. 2016 சென்னையில வந்துச்சு. அதே மாதிரியான ஃப்ளோட் அங்க இதுல கிட்டத்தட்ட அந்த ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் சொன்னேன், சிவசாகர் அண்ட் ஜார்கண்ட் அண்ட் செராய்டோ அப்படின்ற 3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 5,64,60,000 பேர் டேமேஜ் ஆயிருக்கிறாங்க. சிவசாகர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல 3,06,000 பேர், 60,000 பேர். ஜார்ஹாட்ல 88,000 பேர். சாரைடோ அந்த ஏரியால பாத்தீங்கன்னா 72,500 பேர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. இதுல இந்த NDRF, SDRF அந்த இவங்கள ரிலீஃப் பண்ணுவாங்க இல்லையா, ஐ மீன் ரெஸ்கியூ டீம், அந்த ரெஸ்கியூ டீம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 273 கேம்ப் அமைச்சிருக்காங்க, சுற்றி ரிலீஃப் கேம்ப்பு. இதில் ஒரு 10 டிஸ்ட்ரிக்டான ஷெல்டரிங். ஸோ அங்கே வீடு இதெல்லாம் இழந்து போன இருக்கிற மக்களை கிட்டத்தட்ட 12,284 பேரை மீட்டு அவங்களுக்கான ஷெல்டரிங் வேலையும் பார்த்துருக்குறாங்க.
இது வரைக்குமே இன்னொரு இடத்துல வந்து 6000 பேர் ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல ரெஸ்கியூ வந்து தீவிரமா நடந்துட்டு இருக்கு. ஹெலிகாப்டர் மூலியமாவும் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் டெல்லியில பயங்கரமான போராட்டங்கள், இன்னொரு பக்கம் இந்த பக்கம் பயங்கரமான மீட்பு பணி, அங்க காப்பாத்துறது, நிறைய பேர் காணாம போயிருக்கிறது தேடுறதுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டத்துல அசாம் வந்து தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் சொல்லணும். ஏன்னா இந்த இதுல அவங்க போய் தண்ணியில போய் தேடி அவங்களோட உயிரை பணைய வச்சுதான் மீட்பு பணியில இருந்து எல்லாமே செயல்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு கங்கராச்சுலேஷன் சொல்லி ஆகணும். இதுல குறிப்பா சொல்லணும்னா, இந்த மாதிரி ஒரு மழை கிட்டத்தட்ட 60 வருஷமா அந்த மாதிரி இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு மழையினால தாக்கம் இந்த வருஷம் ஹெவியா இருக்குது. அதுலயும் குறிப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம மும்பையில பார்த்தோம், கேரளால பார்த்தோம், ஏன் யுஎஸ்ஏல இருந்து சைனா முதற்கொண்டு இந்த 2026ன்றது மழையால ஒரு பெரிய பாதிப்பு உலகமெங்கும் நடந்திருக்கு. அதுல அசாம்லயும் பெரிய பாதிப்பா இருந்திருக்குன்றதுதான் பாயிண்ட். அதை தான் உங்ககிட்ட எடுத்துன்னு வந்து சொல்லணும்னு நான் நினைச்சேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.